எப்போவும் ஒரே மாதிரியான சாப்பாடு செய்யாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணுமா? அப்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டாணி சாதமும் காரமான உருளைக்கிழங்கு பொரியலையும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குக்கர் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல இலையும் பட்டையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்ந்ததும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகுற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் வதங்கி வர ஸ்டேஜ்ல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவைப்படுற பச்சை பட்டாணி நான் உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் இதுல தண்ணி சேர்த்து இந்த பட்டாணியை லைட்டா வேக விட்டுருங்க. வேக விடுற இந்த கேப்ல இந்த பச்சை பட்டாணி சாதத்துக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 வெங்காயம் சேர்த்தா போதும். பெரிய வெங்காயம் இருந்தா பெருசும் சேர்த்துக்கோங்க, இல்ல சின்னது இருந்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரியான பதத்துல அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா இருக்கா மிக்சில. இப்ப நான் இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட மிக்ஸி ஜார்ல இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி அதுல இருக்கிற பேஸ்டையும் கழுவி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நான் இதுக்காக பாஸ்மதி அரிசி எடுத்து 1 கப் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன் 20 நிமிஷம். அதை இப்போ நான் வடிகட்டி இந்த இதுல சேர்த்துக்க போறேன். ஏற்கனவே நம்ம 1 டம்ளர் அளவுக்கான தண்ணி சேர்த்துட்டோம். அதனால நான் இப்போ ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். டோட்டலா நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இத உப்பு பார்த்துடுங்க. கொதிக்க விட்டு உப்பு பார்த்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கொதிக்கட்டும். கொதிச்சோன்னு நம்ம உப்பு பார்க்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதுல உப்பு பார்த்துக்கிறேன். இப்போ நான் உப்பும் பார்த்துட்டேன், கரெக்டா இருக்கு. ஸோ நான் மூடி விட்டுறேன். மூடி ஒரு விசில் விட்டீங்கனாலே போதும். இப்போ ஒரு விசில் முடிஞ்சிருச்சு. நான் பொறுமையா ஒரு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்குறேன். பார்த்தீங்களா, நம்மளோட பச்சை பட்டாணி சாதமானது ரொம்பவுமே சூப்பரா வெந்திருக்கு. இப்போ பட்டாணி சாதம் செஞ்சுட்டோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷான உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் எண்ணெய் சூடாகட்டும் லைட்டாக. இப்போ எண்ணெய் லைட்டாக சூட ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் பட்டை சேர்த்துக்கிறேன், கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போறேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நான் குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்து கொஞ்சமா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்லோ பண்ணிட்டு மூடி போட்டு வேக வச்சிருங்க. இப்போ நான் உருளைக்கிழங்க திறந்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாவே வறுத்து ரெடியா இருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு சுட சுட பட்டாணி சாதத்து கூட சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட HSK விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.